இது மகிமை நேரம். இயேசு கிறிஸ்துவின் இனிதான நாமத்தினாலே இந்த 6வது நாளுக்காக என் தேவாதி தேவனை ஸ்தோத்திரிக்கின்றேன். மகிமை டிவி நேயர்கள் ஒவ்வொருவரையும் கூட நான் வாழ்த்தி வரவேற்கின்றேன். இந்த 6வது நாளில் கூட நாம் கடந்த நாட்களிலே ஒவ்வொரு நாளும் நாம் எப்படியெல்லாம் ஜெபிக்க வேண்டும் என்று சொல்லி நாம் தியானித்தோம். இந்த 6வது நாளிலே நம்முடைய ஜெபம் அறை வீட்டு ஜெபமாக இருக்க வேண்டும் என்று சொல்லி நாம் தியானிக்க இருக்கின்றோம். நாம் மத்தேயு 6ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம் இவ்வாறு சொல்லுகிறது, நீயோ ஜெபம் பண்ணும்போது உன் அறை வீட்டுக்குள் பிரவேசித்து உன் கதவை பூட்டி அந்தரங்கத்தில் இருக்கிற உன் பிதாவை நோக்கி ஜெபம் பண்ணு. நீயோ ஜெபம் பண்ணும்போது உன் அறை வீட்டுக்குள் பிரவேசித்து உன் கதவை பூட்டி அந்தரங்கத்தில் இருக்கிற உன் பிதாவை நோக்கி ஜெபம் பண்ணு என்று சொல்லி நாம் வேதத்தில் வாசிக்கின்றோம். நாம் ஒரு காரியத்திற்காக நாம் ஜெபிக்கும் பொழுது நம்முடைய தனிப்பட்ட வாழ்க்கை, நம்முடைய குடும்ப வாழ்க்கையின் தேவைகளை சந்திக்கும்படியாக நாம் ஜெபிக்கும் பொழுது இந்த அறை வீட்டு ஜெபம் அதிகமாக நமக்கு தேவைப்படுகிறது இல்லையா? நம்முடைய தனிப்பட்ட வாழ்க்கைக்கு இந்த அறை வீட்டு ஜெபம் மிக அவசியமானது ஒன்றாக இருக்கிறது. பொதுவாக நம்முடைய தேவைகளை, நம்முடைய வாழ்க்கையின் தேவைகள் அல்லது குடும்பத்தின் தேவைகள் எல்லாம் நம்ம ஆலயத்திலே ஜெபிக்க செல்லும் போதோ அல்லது பலர் முன்னிலையிலோ நாம் இதை ஜெபிப்பது கிடையாது இல்லையா? நம்ம அப்படி ஜெபிக்க மாட்டோம். நம்முடைய தனிப்பட்ட தேவைகள், குடும்பத்தின் தேவைகள் எல்லாம் நம்முடைய தனி ஜெபத்திலே நம்முடைய வீட்டிலே வைத்து நாம் ஜெபிப்போம் இல்லையா? நமக்கு வேண்டிய சில ரகசிய காரியங்களை நம்ம பேசணும், ஒரு நபரிடத்துல பேசணும்னு வைங்க. பொதுவா பப்ளிக்ல பொதுவா 4 பேர் நிக்கிற இடத்துல வச்சு நம்ம பேசணும்னு விரும்ப மாட்டோம் இல்லையா? அந்த மனிதர் பலர் முன்னிலையில நம்ம அந்த காரியத்தை குறித்து பேசணும்னு சொல்லி நம்ம ஆசைப்பட மாட்டோம். அந்த மனிதனை தனியா கூட்டிட்டு வந்து அல்லது அந்த சகோதரி தனியாக அழைத்து வந்து அவங்களோடு கூட அந்த காரியத்தை குறித்து நம்ம தனியா என்ன செய்வோம், பேசுவோம். அப்படி நமக்குன்னு சில காரியங்கள் இருக்கும் இல்லையா? அதே மாதிரிதான் நம் காரியங்களை குறித்து நாம் அவரிடத்துல பேசும்போது நம்முடைய தனிப்பட்ட வாழ்வின் காரியங்கள் அல்லது நம்முடைய குடும்பத்தின் தேவைகள், குடும்பத்தின் பிரச்சனைகளை குறித்து நாம் அவரோடு கூட பேசும் பொழுது அந்த தனி வீட்டிலே, தனி அறையிலே நாம் அவரோடு கூட பேசி அந்த பிரச்சனைக்கு ஒரு முற்றுப்புள்ளி நாம் வைக்க முடியும். அந்த அறை வீட்டு ஜெபம் மிகுந்த வலிமை உள்ளதாக இருக்கும் என்பதிலே என்னுடைய வாழ்க்கையில, என்னுடைய அனுபவத்திலிருந்து நான் உங்களுக்கு சொல்லுகின்றேன். அந்த தனி அறையின் ஜெபம் மிக மிக வலிமை வாய்ந்ததாக இருக்கும். பாருங்க, நிறைய வீடுகள்ல நிறைய ரூம்ஸ் வச்சிருப்பாங்க, ஆனா ஜெபிக்கிறதுக்குன்னு சொல்லி ஒரு ரூம் கூட கிடையாது. நான் ஒரு முறை ஒரு போதவருடைய வீட்டிற்கு நான் சென்றிருந்த பொழுது அங்க அழகான ஒரு கிளாஸ்ல அழகான ஒரு அறை ஒன்று, ரூம் ஒன்று ரெடி பண்ணியிருந்தாங்க. அந்த அறை வந்து ஜெபிக்கிறதுக்குன்னு சொல்லி நான் ஒரு முறை அந்த போதவருடைய வீட்டிற்கு சென்றிருக்கும் பொழுது அந்த வீட்டிலே, அந்த அறை வீட்டுக்குள் பிரவேசித்து நான் ஜெபித்து வரும்படியாய் ஆண்டவர் எனக்கு கிருபை செய்தார். பாருங்க, அந்த அறை வீட்டு ஜெபமானது மிகுந்த வலிமை உள்ளதாக காணப்படுகின்றது. நான் ஒர்க் பண்ற இடத்துலயும் கூட நான் தனியா ஒரு வீட்டுல தான் இருக்கிறேன், நான் மட்டும்தான் இருக்கிறேன் அந்த வீட்டுல. ஆனா எனக்கு அந்த அறை வீட்டு ஜெபத்திற்கு நான் நினைப்பேன், அந்த அறை வீட்டு ஜெபத்திற்கு நம்முடைய வாழ்க்கையில பஞ்சமே இல்லை என்று சொல்லி. எப்பவும் பாருங்க, நான் உள்ள என்டர் ஆனோன்னு என் டோரை அப்படியே க்ளோஸ் பண்ணிடுவேன். நான் வீட்டுக்குள்ள உட்காந்து எப்பவும் ஒரு நபர் நம்மோடு கூட இருந்தா நம்ம எப்படி பேசிட்டு போனோம், ஃப்ரெண்டு இருந்தா ஏதாவது பேசிட்டே இருப்போம் இல்லையா? அதே போல என்னுடைய வாயில நான் செய்யற ஒவ்வொரு காரியங்களையும், ஏசப்பா நான் இப்ப அதை செய்ய போறேன், ஏசப்பா நான் இதை செய்ய போறேன், நான் பாத்திரம் எல்லாம் விளக்க போறேன், பாத்திரத்தை எப்படி நான் கிளீன் பண்ண போறேன்னு அதே மாதிரி என்னுடைய இருதயத்தை நீங்க சுத்தமாக்குங்க, என்னுடைய வீடெல்லாம் நான் கிளீன் பண்ண போறேன், அதை எப்படி சுத்தம் பண்ணுகிறனோ அதே போல என்னுடைய கண்களை, என்னுடைய அவயவங்களின் ஒவ்வொரு பகுதியை சுத்தமாக்குங்க அப்படின்னு சொல்லி ஒவ்வொரு காரியங்களை குறித்து நான் அவர்கிட்ட பேசிட்டே இருப்பேன். எனக்கு அது வந்து ரொம்ப ஒரு ஆனந்தமாக இருக்கு. அந்த உறவு கொள்ளும் முறைன்னு சொல்லுவாங்க இல்லையா? அவரோடு கூட உறவாடுகின்ற ஒரு முறை அது இருக்கிறதே, அது தனி அறை விட்டு ஜெபமாக எனக்கு மாறி போகும். ஆகையால் எனக்கு தனிமை வந்து எனக்கு ரொம்ப பழக்கப்பட்ட பிடித்தமான ஒன்றாக இருக்கும். யாரும் வந்து என்னை டிஸ்டர்ப் பண்ணாதான் எனக்கு கொஞ்சம் மனசுக்கு கஷ்டமாக இருக்கும். ஐயோ இவங்க வந்துட்டாங்களே, இவங்கள்ட்ட ஏதாவது பேசணுமே அப்படின்னு நினைக்கக்கூடிய ஒரு தருணம் இருக்கும். ஆனால் என்னுடைய அறை வீட்டு ஜெபம் அது மிகுந்த வலிமை உள்ளதாக இருக்கிற என்னுடைய வாழ்க்கையில அந்த அறை வீட்டு ஜெபத்தை என்னுடைய வாழ்க்கையில உணர்ந்திருக்கிறதுனாலே இன்னைக்கு உங்களோடு கூட நான் பேசுறேன். நாம தனியாக அமர்ந்திருந்து நாம் அவரோடு கூட நம்ம அந்தரங்கத்தில் நாம் ஜெபிக்கும் பொழுது நம்முடைய பிதா வெளியரங்கமாக நமக்கு பதில் தந்து கொண்டே இருக்கின்றார். எனக்கு அப்படிப்பட்ட காரியங்களிலே, என்னுடைய அந்தரங்க வாழ்க்கையில நான் அந்தரங்கமாய் ஜெபிக்கின்ற ஒவ்வொரு காரியங்களுக்கும் தேவன் வெளியரங்கமாக பதில் கொடுத்து கொண்டே இருக்கின்றார். அதற்காக நான் ஆணித்தரமாக சொல்லுகின்றேன், அந்த அறை வீட்டு ஜெபம் எத்தனை வலிமை வாய்ந்தது என்று சொல்லி. ஆம், எனக்கு அன்பானவர்களே, ஒருவேளை உங்களுடைய வாழ்க்கையில் கூட அநேக பிரச்சனைகளின் ஊடாக
உங்கள் குடும்பத்தினரால, அல்லது நீங்கள் வேலை பார்க்கிற இடத்திலோ, அல்லது நீங்க படிக்கின்ற ஸ்தலத்திலோ, அல்லது உங்கள் தெருவிலோ எப்படிப்பட்ட மனிதர்களாலும் எப்படிப்பட்ட பிரச்சனைகளை நீங்க ஃபேஸ் பண்ணிட்டு இருக்கீங்களோ கவலைப்படாதுங்க. நீங்க உங்களுடைய அறை வீட்டுக்குள் சென்று, ஆண்டவரே என்னுடைய பிரச்சனைகளுக்கு ஒரு முற்றுப்புள்ளி வைக்கணும்ப்பா, நீங்க அவரோடு கூட பேசுங்க, அவரோடு கூட உறவாடுங்க. அந்த அறை வீட்டு தனி ஜெபத்திலே அவரோடு கூட நீங்கள் உறவாடும் பொழுது அவர் அநேக காரியங்களை உங்களுக்கு என்று அவர் சொல்லித் தருவார். ஆம், எனக்கு அன்பான சகோதரி சகோதரி, உங்களுடைய வாழ்க்கையில ஞானம் இல்லாமல் இருக்கிறீங்களா? கல்லூரியில படிக்கின்ற சகோதரியாக சகோதரனாக இருக்கலாம், பள்ளியிலே படிக்கின்ற மாணவர்களாக இருக்கலாம். நீங்க ஒரு அறை வீட்டுக்குள்ள போங்க, கதவை பூட்டுங்க. உங்களுடைய பெற்றோருக்கு தெரிய வேண்டாம், உங்களுடைய சகோதர சகோதரிகளுக்கு தெரிய வேண்டாம். உங்களுடைய ஜெபம் அவருக்கு மாத்திரம் தெரிந்ததாக இருக்கட்டும். ஆண்டவரே, என்னை ஞானமுள்ளவளாக மாற்றும், என்னை ஞானமுள்ளவனாக மாற்றும். நான் கற்றுக்கொண்டிருக்கிற என்னுடைய பள்ளியிலே, என்னுடைய கல்லூரியிலே நான் மிகச்சிறந்த அறிவாளியாக ஆண்டவர் நான் வெளியே வர வேண்டும், நல்ல பெயரோடு வெளியே வர வேண்டும், நல்ல மதிப்பெண்களோடு நான் வெளியே வர வேண்டும். அப்பா, எனக்கு ஞானம் இல்லை, இதை கேட்பதற்கு கூட எனக்கு தகுதி இல்லை என்று சொல்லி ஒருவேளை நீங்கள் நினைத்துக் கொண்டிருக்கலாம். உங்களுடைய அந்தரங்க அந்த அறையிலே போய் நீங்கள் ஆண்டவரோடு கூட நீங்கள் அந்தரங்கத்திலே உறவாடி நீங்கள் ஜெபிக்கும் பொழுது, அந்த தனி அறை வீட்டு ஜெபத்திலே நீங்கள் பங்கு கொள்ளும் பொழுது ஆண்டவர் உங்களுக்கு வெளியரங்கமான பதிலை கொடுக்க, வெற்றியை கொடுக்க அவர் வல்லமை உள்ளவராக இருக்கின்றார். அவரோடு கூட உறவாடுகிற அந்த உறவு இருக்கிறதே, அது எத்தனை இன்பமானது தெரியுமா? அதை உறவாடி அனுபவித்து பார்த்தவர்களுக்கு நிச்சயமாக தெரியும் அந்த அறை வீட்டு இன்பத்தை. நம்முடைய வாழ்க்கையில நாம் அவரோடு கூட அந்த அறை வீட்டுக்குள் பிரவேசித்து அவரோடு கூட உறவாடுவோம். அந்த அறை வீட்டு ஜெபத்தை நம்முடைய வாழ்க்கையிலே ஒரு நாளும் தள்ளி போட்டு விடாதபடி, இனி ஒருவேளை புதிதாக வீடு கட்டுபவர்களாக இருந்தால் நீங்கள் ஜெபிக்கிறதற்கு என்று சொல்லி ஒரு தனி அறையை நியமித்துக் கொள்ளுங்கள். உங்களுடைய வாழ்க்கையிலே துன்பங்களோ, கஷ்டங்களோ, பாரங்களோ, பிரச்சனைகளோ, கண்ணீர்களோ, சந்தோஷங்களோ, எந்த நிலைமையிலும் கூட நீங்கள் அந்த அறை வீட்டுக்குள் பிரவேசித்து அவரோடு கூட தனியாக உறவாடி பாருங்கள். உங்கள் வாழ்க்கையில் பெரிய ஆனந்தத்தை, பெரிய சந்தோஷத்தை, பெரிய மகிழ்ச்சியை கண்டுகொள்வீர்கள். ஆம், அப்படிப்பட்ட கிருபைகளை தர நாம் ஒவ்வொரு நாளும் ஆண்டவருடைய சமூகத்திலே ஜெபிப்போம். இனி வீடு கட்டவர்கள் நிச்சயமாக அப்படி ஒரு ரூமை நீங்கள் கட்டும்படியாக ஆண்டவர் இன்றைக்கு உங்களோடு கூட பேசுகிறார். அப்படிப்பட்ட காரியங்களிலே நீங்கள் செய்யும்படியே ஆண்டவர் விரும்புகின்றார். நாம் ஒரு நிமிடம் ஜெபிப்போமா? மகா இரக்கமும் கிருபையும் நிறைந்த எங்கள் அன்புள்ள இயேசுவே, இந்த அருமையான நல்ல 6வது நாளின் காலை வேளைக்காக உம்மை நன்றியோடு நாங்கள் துதிக்கிறோம் ராஜா. உம்மை நாங்கள் ஸ்தோத்திரிக்கிறோம் அப்பா. ஆண்டவரே, இந்த நாளின் ஆண்டவரே நாங்கள் ஜெபிக்கும்படியாய், நாங்கள் தியானிக்கும்படியாய் கொடுத்த நல்ல கிருபைக்காக உமக்கு ஸ்தோத்திரம். இந்த 6வது நாளில் கூட ஆண்டவரே நாங்கள் தனி அறையிலே பிரவேசித்து நாங்கள் ஜெபிக்கிற ஜெபங்களை கர்த்தர் ஏற்றுக்கொள்ளுகிறவராக இருக்கிறீர். நீ அதற்கு செவி சாய்க்கிறவராக இருக்கிறீரப்பா. அதற்காக உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். எங்களுடைய வாழ்க்கையில அந்த அறை வீட்டு ஜெபத்தை நாங்கள் விட்டு போய் விடாதபடி, அந்த அறை வீட்டு ஜெபத்தின் மூலமாக நாங்கள் பல நன்மைகளை பெற்றுக்கொள்ள கர்த்தர்களுக்கு உதவி செய்யும்படியா ஜெபிக்கிறோம். உலக பிரகாரமான காரியங்களுக்காகவே நாங்கள் சில ரகசியங்களை பேசும்படியாக நாங்கள் தனி அறைக்கு செல்லுகிறோமே. ஆனால் எங்களுடைய உன்னதமான எங்கள் தேவனே, நாங்கள் உம்மோடு கூட உறவாட வேண்டும் என்று சொன்னால் நாங்கள் உம்மோடு கூட உறவாடுகிற தனி அனுபவத்தை எங்களுக்கு தரும்படியா நாங்கள் ஜெபிக்கிறோம் ஐயா. அப்படிப்பட்ட கிருபையை தேடி நிற்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் கர்த்தர் நீ பலப்படுத்தும்படியா ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. அப்பா, இந்த உலகத்தின் உறவுகளுக்காக ஆண்டவரை ஏங்கி தன்னுடைய வாழ்க்கையை சீரழித்து கொண்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் கர்த்தர் இடைப்படும்படியா ஜெபிக்கிறோம் ஐயா. ஒரு உன்னதமான உறவாகிய உண்மை அவர்கள் பெற்றுக்கொள்ள கர்த்தர் உதவி செய்யும்படியா ஜெபிக்கிறோம் ஐயா. என் வீட்டிலே ஆண்டவரே ஜெபிப்பதற்கு என்று ஒரு அறை இல்லையே என்று சொல்லி ஆண்டவரே தவித்து நிற்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் ஆண்டவரே தனித்தனி ஆண்டவரே அறைகளை உம்மோடு கூட உறவாடுவதற்குரிய அறைகளை இனி கட்டப்போகிற வீடுகளில் பிள்ளைகள் கட்டி அதில் உம்மோடு கூட உறவாடுகிற ஆண்டவரே அந்த அனுபவத்தை பிள்ளைகளுக்கு கொடுக்கும்படியா ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. பிள்ளைகளை ஆசீர்வதிங்கப்பா, பலப்படுத்துங்கப்பா, வழி நடத்துங்க ஆண்டவரே. நாங்கள் எப்படியெல்லாம் ஜெபிக்க வேண்டும் என்று சொல்லி கடந்த 5 நாட்களும் நாங்கள் தியானித்தோம். அப்படிப்பட்ட காரியங்களை எங்களுடைய வாழ்க்கையிலே அப்பியாசப்படுத்த கர்த்தர் எங்களுக்கு உதவி செய்யும்படியா ஜெபிக்கிறோம். அப்படி செய்கிறதற்காக உமக்கு நன்றி ஆண்டவரே. இந்த நாளில் தியானித்த வசனங்களை கர்த்தர்களுக்கு ஆசீர்வதித்து தந்ததற்காக நன்றி. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன்.